அஹ், அஹ். ஏன் நீ சத்யா சொல்லு பிரகாஷ். பார்த்தி. என் அப்பா விரட்டி சொன்னேன். ஏன் ஒரு கோபமா இருக்காரு? நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ நீனா ஐயோ நில்லையா? ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? எல்லாமே முடிஞ்சு பாச்சுடா. இன்னும் ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் முடிஞ்சு போச்சா? வாங்கணுமா? வாங்க திறந்து சொல்ல வேண்டியதானே. சொல்லுடா, என்னெல்லாம் சொல்லணுமா எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துடு. ஐயோ தயவு செஞ்சு சொல்லியா? காலையில இன்ஸ்டால ஸ்டோரி வச்சனே, பாத்தியா? ஆமா குட் மார்னிங்னு போட்டோ, அப்புறம் இளையராஜா பாட்டு வச்சிருந்தேன். ஸ்டோரிய பாத்தியே, லைக் பண்ணியாடா? இல்ல பண்ணல. ஓ, நான் கூட பையன் வேலை பிஸில லைக் பண்ணாம மறந்துட்டான்னு நினைச்சேன். அப்ப நீ தெரிஞ்சேதான் லைக் பண்ணாம போயிருக்க. ஆமா அது என்னதுக்கு? அவ்வளவுதான்டா, வயசாயிடுச்சு, மரியாதை குறைஞ்சிடுச்சு, இப்ப ஸ்டோரிக்கு லைக்கு குறைஞ்சிடுச்சு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. உன் சித்தப்பா அரால்டு இருக்கானே, அவனு நானும் சண்டடா, அவனே லைக் பண்ணியிருக்கான்டா. எங்க போன கொடு. இப்ப லைக் பண்ணி என்னடா பிரயோஜனா? இதா இனிமேல் நான் இன்ஸ்டாகிராம்லே பார்க்க கூடாதுடா. ஏன்டா அவனுக்கு சோறு போடுறது பார்த்தாம ஸ்டோரிக்கு வர லைக் போடணுமா? சத்யா இங்க வாடி. சொல்லு. இனிமே இந்த நாய்க்கு சுப்பிரமணிய பிள்ளைல தான் சோறு போடணும், புரியுதா? அப்போ சுகர் சோமுக்கு எங்கடா போடுறது? தரையில போடுறி. சொல்றது புரிஞ்சுதா இல்லையாடி? கவலைப்படாதீங்க மாமா, சுப்பிரமணி சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டுடுறேன், சரியா? நிறைய கஸ்டமர்ஸ் வர மாதிரி இருக்கு. டேய் சோமு, இது மிச்சம் கொஞ்சம் சாக்லேட் காஃபி எடுத்து கீழே ஊற்றிட்டே என்ன? இல்லண்ணா, சுடு பண்ணி வச்சுட்டேன். நீ என் தலை பத்திட்டா. சரி போ, கஸ்டமர்ஸ் கவனி ஓடு. எனக்கு ஒரு முக்கியமான நபரை பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் எங்க வெயிட் பண்ணுங்க. காசு கொடுத்துட்டு பாடா. எதுக்குடா? இங்க சாக்லேட் காஃபி நல்லா இருக்குப்பா விக்ரா. இப்பதானடா 2 குண்டா இட்லியை காலி பண்ணிட்டு வந்த. ஏன் உனக்கு அது பத்தலையா? பசிக்குதுடா, காசு கொடுடா. டாய், ஒரு சாக்லேட் காஃபிக்காச்சும் காசு கொடுத்துட்டு பாடா. 1/3 போட்டுக்கிறா. காஷ்மீருக்கு வந்து நீ மட்டும் 10,000க்கு தின்னு இருக்கடா. என்னடா கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்க? ஆமாடா, நீ 10,000. டே லாரன்ஸ், நீ 2,340. 2300 தாண்டா வரும். ஆ, நைட்டு எனக்கு தெரியாம என் பாக்கெட்ல இருந்து பீடி எடுத்து அடிச்சிய, அதுக்கு 40டா. இதனோட அநியாயமா இருக்குது. பீடி கேட்டு 10 ரூபா தானடா ஆகும். ஆன் டைம்ல எடுத்து அடிச்சல, அதுக்கு எக்ஸ்ட்ரா 30டா. என்ன இப்ப என் வாய்ஸ் ரகுவரன் மாதிரி இருக்குன்னு கலாய்க்க போறியா? ஊருக்கு போனது காசு திருப்பி தரல, கண்டெய்னர்ல அடைச்சு ரோலக்ஸ் கூட உனக்கு அனுப்பி வச்சிடுவேன்டா. எனக்கு எவ்வளோ சார்? அதை பத்தி நீ ஒரி பண்ணிக்காத டீனா, அதை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். பாத்தியாடா? ஆமாடா மச்சான், டீ நாங்க மட்டும் காசை வேணான்னு சொல்லிட்டு போலாம். டேய் அது இல்லடா, சாக்லேட் காஃபிக்கு காசு கேட்டடே, கொடுத்தாடாடு பாத்தியாடா? தம்பி வணக்கம். வணக்கம் சார். யார் என்று தெரிகிறதா? நீங்க நல்லா இருக்கியா லியோ? லியோ தாஸ். ஏய் சுப்பிரமணி. டேய் 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 சை சை சை. டேய், என்னடா இது? சாரி சார், மீட்டிங் சீசன்ல அதான். ஏய் சுப்பிரமணி சார், இது முடியாம போதா சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், இட்லி, தோசை, வடை, பொங்கல், கீ ரோஸ்ட், ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், பூரி, சப்பாத்தி, கிழங்கு, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, சாம்பார். என்ன சாப்பிட்றீங்க? சொல்லி பிடிச்சிட்டியா? ஆமா சார். என்ன சாப்பிட்றீங்க? ஒட்டுமே வேடாம். ஏன்டா காண்டாம இருக்கும்? என்ன காலையிலே கடுப்பேத்துறியா? சார், இட்லி, தோசை, வடை, பொங்கல், கீ ரோஸ்ட், ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், பூரி, சப்பாத்தி, கிழங்கு. சொல்லி முடிச்சிட்டியா? ஆமா. எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன சாப்பிட்றீங்க சார்? சார், இங்க சாக்லேட் காஃபி நல்லா இருக்கும் சார், ட்ரை பண்ணி பாருங்க சார். நான் என்கிட்டயே பழைய சாக்லேட் காஃபி தள்ளி விடலான்னு பார்க்குறியா? போடா போய் கஸ்டமர்ஸுக்கு வேண்டாம் ஓடுறா. கஸ்டமர்ஸா? நானும் 1/2 மணி நேரமா கடையை சுத்தி தேடிட்டு தாண்டா இருக்கேன். வந்து ஒரு கஸ்டமரையாச்சும் கண்ணில் காட்டுறான் முதல்ல. இங்கே வேலை இல்லைன்னா கிச்சனில் போய் மாவாட்டுறா. சம்பளம் வாங்க மட்டும் கரெக்டாக வரல. நீ தர பிச்சை காசுக்கு நீ இதையும் சொல்லுவடா. ஏதோ சிவியர் ட்ரீட்மெண்ட் காசு வேணும்னு கேட்டல. நாய் காஷ்மீர் கூட சொட்டு கூட போடாமல் சுற்றிட்டு இருந்தேன் சார். மேல் வேலை போட்டு கொடுத்தா நாய் குழவு பார்த்தீங்களா? டே, இப்போ அவன் கதையெல்லாம் நான் கேட்டனாடா. சரி சொல்ல வந்து வச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு ட்ரக் ஃபேக்டரியை கொளுத்திட்டா.
எல்லாம் சரியாகிடுமா லியோ? வேணாம் சார். ஏய், நீ தானே லியோ? இல்லை சார். டேய், பொய் சொல்லாத, எனக்கு தெரியும். ஐயோ சத்தியமா நான் இல்லை சார். என் தம்பி தான் சார் லியோ. தம்பியா? இவன் தான் லியோ. வணக்கம் சார். என்னடா சொல்ற? ஜீன்ஸ் படம் பார்த்துருக்கியா? இல்ல, அதில் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பானுங்க. எனக்கு அப்புறம் தெரியும், நான் தான் படமே பார்க்கலையே. சிம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் மொத்தம் 3 பேர். நான், இவன், அப்புறம் என் தங்கச்சி எலிசா. அவ எங்க? அவள் ஃபேஷன் டிசைன் படிக்கிறதுக்காக யூகே போயிருக்கு. அப்போ நீ உண்மையாவே பார்த்திபன் தானடா? ஐயோ அதுதானே நான் ஆரம்பத்துலேருந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல, எனக்கு புரியல. அன்னைக்கு போனவ தான் சார் என் தங்கச்சி. எங்கள் குடும்பம் அதுலேயே உடஞ்சி போயிடுச்சு சார். டேய் போதும்டா, ஆளை விடுங்கடா அப்பா. அப்போ அந்த ஃபேக்டரியை கொளுத்துனிய, அது எதுக்குடா? இன்சூரன்ஸ் படத்தை கிளைம் பண்ணுறதா சார். ஏய் அண்ணி உன்னை கூப்பிட்டாங்கடா, நீ வீட்டுக்கு கிளம்பி நான் கடையை பார்த்துக்கிறேன். ஏய் சுகர் சோமு. இதோ வந்துட்டான் இன்னொருத்தன். சொல்றா இல்லையா? 29 இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டுனேன், கிடைச்சதாடா? இல்ல, கிடைக்கல. அப்புறம் எப்பட்றா ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் 29 வந்தாங்க? அது தெரியாம தூக்க கலக்கத்துல பண்ணியிருப்பேன். ஓஹோ, தூக்க கலக்கத்தில் ஐ லவ் யூ மெசேஜ் எல்லாம் போடுவீங்களோ? இது உன் ஃபோனு தான்டா. டேய் என் போனை குட்றா. அண்ணா பார்த்திபண்ண என் போனை எடுத்து வச்சிருக்கானே, வாங்கி குடுண்ணா. போனை குட்றா. டேய் குட்றா. போனை குட்றா. டேய் குட்றா. என்ன சாப்பிட்றீங்க சார்? ஒரு ரெட் ஆம்லெட் அப்புறம் ஒரு சாக்லேட் காஃபி. இந்தாங்க சார். ஏய் என்னடா அது? உங்க ஆர்டர் சார். நான் ஆர்டர் பண்ணது பிரெட் ஆம்லெட்டா? இட்லி கொண்டு வந்திருக்க? அதாவது கொண்டு வந்தேன்னு சந்தோஷப்படுறேன். என்னவே அக்கல் பண்ணுதியா? ஏண்டா எத்தனை பேர் ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? உனக்கு தின்னும் சோறு கிடைக்கணும் சந்தோஷமாச்சு படுறா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். என்னடா பண்ணுவ? அடிச்சிருவியோ? அடிடா அடி. உன்னை எல்லாரும் ஒதுக்கும் போது உன்னை தத்தெடுத்து உனக்கு சோறு போட்டு வளர்த்தல, அந்த பாவத்துக்கு என்ன போட்டு நல்லா அடி. சோறு தண்ணி இல்லாம நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தப்போ உன்னை கூப்பிட்டு வச்சு தங்குறதுக்கு இடம் திங்கிறதுக்கு சோறுன்னு போட்ட பாத்தியா? என்ன அடிடா.